சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆஸ்தியெல்லாம் உங்களுக்கு கல்வியனும் செல்வம். மின்சார கண்ணா என் மண்ணா என் நானை கேட்டு எல் பின்னே வாராய் என் ஆசை ஓசை கேளாய். என் நேம் வந்து கிருஷிகா செல்வராஜ். பபனி நிசாச ககம பபனி நிசாச நிசகம பனித பமகாம பனித கரித நித மகரித நித கண்ணோடு. நான் இலங்கையில கிளிநொச்சியில இருக்கிறேன். சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வருணும். எங்களோட ஈழத்துல நடந்த யுத்தம் பற்றி தான் எல்லாருமே கேட்பினோம். முள்ளிவாய்க்கால இருந்து போனதுல நாங்களும் ஒருத்தங்க. விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடு. வீட்டுல ஒவ்வொருத்தரை வந்து யுத்தத்துக்கு அதாவது போராட்டத்துக்கு அனுப்பிட்டு இருந்து ஃபீல் பண்றதுக்கு அழுகிறது எங்களோட வீட்லயுமே அது நடந்திருக்கு. உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா. மயோனோட சேனல்ல வந்து எனக்கு பாடணும் ஒரு விருப்பம். கதையா விடுகதையா அன்புதான். இசை மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? பார்ப்போமே ஆவலா வாவானிலா. அப்பா வந்து ஐஸ்கிரீம் வியாபாரம் தான் செய்யறாரு. என் அப்பா 3 இல்லாட்டி 4 நாள் சைக்கிள் ஓடி அந்த காசை சேவ் பண்ணிட்டு எனக்கு வந்து தருவார். அந்த விஷயத்த பேசவே எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா. சுத்தமா எனக்கு காசு இருக்காது. எங்க அப்பா உழைக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு உழைப்பு. மின்சாரம் என் கையில் ஓடும் சும்மாவே தொட்டாலும் போதும் தொடவா. அவங்க அம்மா வந்து வடை வித்து தருவா, வடை சுட்டு தருவா. நானும் அப்பாவும் போய் எல்லா இடத்துலயுமே வித்துட்டு வருவோம். ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். என் நாடை தங்கி கொள்ள என் கூந்தல் ஏந்தி கொள்ள. அந்த பாட்டுக்கு கில்மிஷா பேர் போனாலன்னு நினைக்கிறேன். குறவைய வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியே காணவே நான் வந்தேன். நான் என் வீட்டு ரூம்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய வாட்டி அழுதுருக்கேன், வெளியில தெரியாது. அன்பே ஓடிவான் வாழ் கூடவா ஓ பைங்கிழே என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு. என் ஃபேமிலி எனக்கு கடவுள் கொடுத்த வரமுன்னு தான் சொல்லுவேன். காண கருங்கூயில கச்சேரிக்கு வரியா வரியா. இப்பயுமே எனக்கு புள்ள இருக்குது. இலங்கையில நான் பாடினது அதிகமா பாடின ஒரு பேண்டா ஸ்ருதிலையா. செண்பகமே செண்பகமே. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து நல்ல மாதிரிக்கு பாடக்கூடிய ஒரு பாடகியை வந்து நான் இன்றைக்கு நேர்காணல் செய்ய போறேன். அவர் உங்களுக்கு நான் நேர்காணல் செஞ்சுதான் காட்டி அறிமுகப்படுத்தணுமா இல்லை தெரியப்படுத்தணுமா இல்லை. சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல மேடை நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. இப்ப வாங்க நாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம் கிரேசியா. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீண்ட நாளை பிறகு உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, அதுவும் இலங்கையில. உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவர்களுக்காண்டி உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை சொல்றீங்களா? கண்டிப்பா. என் நேம் வந்து கிருஷிகா செல்வராஜ். நான் இலங்கையில கிளிநொச்சியில இருக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இந்தியாவில் பிஎட் மியூசிக் டிகிரி பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு மேலே நான் மியூசிக்கில் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறேன். போக போக அடுத்தடுத்த விஷயத்தில் நீங்கள் என்னை பற்றி பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் வந்து எங்களோட உறவுகளுக்கு தெரியணும்ன்றதுக்காண்டி தான் நான் இப்போ சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு பாடகி என்று தான் எங்களோட உறவுகளுக்கு நான் சொல்லி கொண்டு இருந்தேன். சரியா? அப்போ நீங்கள் பாடகி என்ற ரீதியில் வந்து எங்களோட உறவுகளுக்கு உங்களோட ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோமா? கண்டிப்பாக. சின்ன வயசுலேருந்து எனக்கு என் ஃபேமிலிக்கு வந்து ஒரே ஒரு பாட்டு பிடிக்கும், என் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பாட்டோடைய நிறைய பேர் நான் பாடி கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் மயோனோட சேனலில் வந்து எனக்கு பாடணும்னு ஒரு விருப்பம். ஸோ பாடிடலாம். ஹீரோ விழுந்தாலே நிலத்தில் எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலிர்க்குது, ஆழம் விழுதாக
ஆசைகள் ஊஞ்சலாடுது அலையும் அலை போல அழகெல்லாம் கோலம் போடுது குயிலே குயிலினமே அத கதையா கூவுதம்மா கிளியே கிளியினமே அத கதையா பேசுதம்மா கதையா விடுகதையா இல்லையே அன்புதான் திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. சூப்பரா இருக்கு உண்மையில. தொடர்ச்சியா பாட்டை ஃபுல்லா கேட்கத்தான் எனக்கு ஆசை. பாக்குற உறவுகளுக்கு வந்து அப்படித்தான் ஆசையா இருந்திருக்கு. என்ன நாங்கள் வந்து இந்த நேர்காணல் வந்து லெந்தா போயிடும் பேருந்து அதால வந்து ஷோர்ட்டா வந்து எல்லா பாட்டுகளையும் சுவாரஸ்யமான கேட்குற கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல போறா. தொடர்ச்சியா காணொலியை பாருங்க. கிருஷியா போல நல்ல டேலண்டான பாடக்கூடிய ஆடக்கூடிய மற்றது உங்களோட பிரதேசங்களில் வேறு திறமைகளை இருக்கக்கூடிய யாராச்சும் இருந்தாங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து அவையை வெளிக்கொண்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். மற்றது வந்து கிருஷியா வந்து உங்களுக்கு மற்ற கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இந்த முறைப்படி வந்து நீங்கள் சங்கீதத்தை படித்து கொண்டிருக்கிறீங்களா? இப்போ படித்து கொண்டு இருக்கிறீங்க. முறைப்படி சங்கீதம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகிட்டு இப்போ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். பெரிய லெவலாக வந்துட்டு அப்போ நீங்க எதிர்காலத்துல டீச்சராக வருவீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை லெக்சராக வரணும் ஆசை? லெக்சராக வரணும். வாழ்த்துக்கள். அதை இந்தியால ஃபுல்லாவே டீச் பண்ணணுமா இல்லை எங்கட இலங்கையில வரணும்? இலங்கை மக்களுக்கு நான் டீச் பண்ணணும் எனக்கு பெரிய ஒரு ஆசை. என்னுடைய இங்க இருக்கிற இசை சம்பந்தமா ஆர்வம் உள்ள எல்லாருக்குமே என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கு. கண்டிப்பா அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களோட இந்த இசை மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? இசை மீது நான் கிரேட் 6 படிக்கும்போது ஸ்கூல்ல என் டீச்சர் இருக்கிறா. அதுக்கு முன்னாடி எனக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அம்மா இருக்கிறா. சும்மா அவாவோட கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போகும்போது கோயிலில் தேவாரம் பாட கூப்பிட்றாங்களோ இல்லையோ, நீ போய் பாடு அப்படின்னு சொல்லி என் இருக்கிற பயத்தை வந்து வெளியில் எடுத்து விட்டா. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் படித்தேன். நான் கிரேட் 6 படிக்கலையே வாசுகி என்று என்னோட டீச்சர். அவள் வந்து நீ போய் பாடு, வெளியில் பாடணும். அண்ட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா காம்படிஷன்ஸுக்குமே என்னை கூட்டிகிட்டு போவா டீச்சர். ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூட்டிகிட்டு போனது வந்து ஸ்டார்டிங்லேயே நேஷ்னல் அவார்டு, அந்த காம்படிஷன் தான் என்னை கூட்டிகிட்டு போனேன். கிரேட் 7லேயே எனக்கு வந்து நேஷ்னல் அவார்டு எனக்கு கிடைச்சது ஸ்கூல் ரீதியாக ஒரு பாடல் போட்டிக்கு போய். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு 13 வயசு வரும்போது பக்கத்தில் இருக்கிற என்னோட அங்கிள் தேவகுமார்ன்னு சொல்லி நான் ஒரே வந்து வேலியில கரையிலேருந்து பாடிட்டு இருப்பேன் எப்பவுமே. அந்த வீட்டில் உங்களுக்கே தெரியும், வீட்டில் சில பொருட்கள் இருக்கு, எல்லாம் எடுத்து வச்சு பாடிட்டு இருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பாடுற ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல என்னை வந்து இசைக்கபி நாட்ட ஒரு ரெக்கார்டிங் கூட்டிட்டு போயிருந்தார். அதான் என்னோட ஆரம்பமாவே இருந்தது, வெளியில பாடுறதுக்கு என்னுடைய ஆரம்பமா இருந்தது. நீங்க எதிர்காலத்தில் ஒரு மியூசிக் டீச்சராக வர போறீங்க, நல்லா படிக்கணும், இந்த மியூசிக் துறையில என்ன சொல்றது பெரிய லெவல்ல சாதிக்கணும் ஆசைப்படுற எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வாரீங்க? நீங்க வந்து ஒரு டேலண்டடா இருக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். என்னன்னு சொன்னா அது கடவுள் எல்லாருக்குமே கொடுத்த ஒரு வரம். 100ல் ஒருத்தருக்கு 1000ல் ஒருத்தருக்கு தான் எல்லாத்துலேயுமே வார ஒரு டேலண்ட்டை கடவுள் கொடுத்துருக்கிறார். சில பேருக்கு அந்த டேலண்ட் இருக்கும், நான் பாடுவேன் நான் ஆடுவேன்னு சொல்லி ஒரு டேலண்ட் இருக்கும், ப்ளஸ் அதோட படிப்புமே இருக்கும். பட் அதை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஒன்று பெற்றோர் சப்போர்ட் பண்ண மாட்டேனும். ப்ளஸ் அவைகளுக்கு வந்து நர்வஸா இருக்கிறது, பயமா இருக்கிறது, இல்லை வேணாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவினோம். அதெல்லாம் இல்லாம துறைக்கு நல்லா பாடிக்கொண்டிருப்பீங்க, என்ன அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போறோம்னு தெரியாம இருக்கும். அதெல்லாம் நீங்க விட்டுட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே வெளியில வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வெளியே வந்தீங்களா இருந்தா கண்டிப்பா எங்களை மாதிரி அப்படியே முன்னேறிட்டே போயிட்டே இருக்கலாம். மற்றது வந்து இப்ப தொடர்ச்சியா கழிச்சிட்டேன், வேற ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணலாமே. நான் அண்மையில வந்து இந்த நேற்று முன்தினம் வந்து நடந்த இசை நிகழ்ச்சியில வந்து ஒரு முருகன் பாடல் ஒன்று படிச்சீங்களா? அதற்கு படிக்கிறீங்களா? அது கூடுதலான உறவுகளுக்கு விருப்பம்? அது எல்லாருக்குமே விருப்பம் நினைக்கிறேன். ஏனெண்டா அந்த பாட்டுக்கு கில்மிஷா பேர் போனாலும் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் அதை சொல்லி ஆகணும். சோ அதனால கண்டிப்பா பாடலாம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, மனமே 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 மனமே. குறவையே வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியே காணவே நான் வந்தேன். குறவையே வடிவமான முருகா
சுவாமி தெய்வமே உன் காலடியே காணவே நான் வந்தேன். குறவைய வடிவமான கந்த சுவாமி தெய்வமே உன் காலடியே காணவே நான் வந்தேன். சொல்லுங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. உண்மையா சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. என்னன்னு சொல்றது, இப்ப மியூசிக்கோட கேட்கறத விட இப்ப சும்மா நீங்க நார்மலா படி கேட்க இன்னும் இனிமையா இருக்குது. நன்றி அண்ணா, நன்றி. எப்படி இருக்குன்னு வந்து நீங்க சொல்லணும். கிறிஸ்டியாண்ட அந்த நேர்காணல், கிறிஸ்டியாட்ட நான் கேட்குற கேள்விகளுக்கு சொல்ற பதில்கள், அவ பாடுற பாடல்கள் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றது வந்து இப்போ அடுத்த கேள்வி உண்டு. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் போய் படிக்க முதல் வந்து நீங்கள் வீட்டில் வந்து பாட்டுகள் ஷோக்கள் வந்து கூட செய்த நீங்கள் யாழ்ப்பாணத்தில். அப்போ இந்த ஷோக்கள் செய்ய வீட்டில் வந்து அம்மாவோ அப்பாவோ வந்து உங்களை என்னெடுத்து இதெல்லாம் தேவையில்லை, படிப்பில் கவனம் செலுத்து அண்ட் அப்படி சொன்னவையா, இல்லை இது வந்து நீ படிப்போடு சேர்த்து இந்த மியூசிக் ஃபீல்டுலேயும் போங்க அண்ணன் படி சொன்னவையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இடத்துல சொல்றது என்னண்டா, என்னை விட எங்கள் அம்மா நல்லாவே பாடுவா. இந்த நேர்காணல்ல அம்மா வடித்தா கூட அம்மா நிறைய சாங்ஸ் பாடுவான்னு நினைக்கிறேன். அவாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்தது நான் பாடி நல்லா வரணும்னு சொல்லி. பட் கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் தெரியும் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி. அம்மாவுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துல பாடும்போது நான் நல்லா பாடணும்னு சொல்லி அவாவுக்கு மிகப்பெரிய ஆசை. வீட்டில் எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அம்மாவா இருக்கட்டும் சரி அப்பாவா இருக்கட்டும் சொல்லி. பட் நிறைய கஷ்டமா இருந்தது. பார்க்க போனா இது எங்களோட வீடே இல்லை, அப்போ சின்னதா இருந்தது. அப்பா வந்து ஐஸ்கிரீம் வியாபாரம் தான் செய்கிறார், அதான் என்னோட ஆரம்பம். எனக்கு வந்து ஒரு காம்படிஷனுக்கு போகிறதுக்கு என் அப்பா 3 இல்லாட்டி 4 நாள் சைக்கிள் ஓடி அந்த காசை சேவ் பண்ணிட்டு எனக்கு வந்து தருவார். ஏன்னா அப்பா பாடினா எனக்கு கேஷ் வருது எனக்கு தெரியாது, காம்படிஷனுக்கு போக தெரியும் பாட தெரியும். அப்பா வந்து வீட்டில் சாப்பாடு இருக்குதா இல்லையா அதெல்லாம் இல்லை, குழந்தை எனக்கு காசு தந்துவார், நீ போய் பாடிட்டு வா அப்படின்னு சொல்லி. அம்மா வந்து நீ கூட்டிட்டு போவா. அந்த விஷயத்த பேசவே எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்னென்னு சொன்னா ஒரு காம்படிஷனுக்கு நான் போய் கொண்டிருந்தேன். நான் சுத்தமா எனக்கு காசு இருக்காது, எங்களோட அப்பா உழைக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு உழைப்பு. அப்பா வந்து அந்த காசு எனக்கு கொண்டு தருவார். வீட்டில் வந்து குட்டியாக ஏதாவது சாப்பாடு இருக்கும் சாப்பிட்டு எனக்காக என் தம்பி தங்கச்சி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அந்த காசை வந்து அப்பா எங்களுக்கு தருவார். அம்மா எனக்கு அங்க சாப்பாடு வாங்கி தந்துட்டு நான் சாப்பிட்றதுல மீதி கொஞ்சமா இருக்கும், அதை சாப்பிட்டு இருப்பா. இது வெளியில நாங்க வளர்ந்திருக்கிறது மட்டும்தான் தெரியும் எல்லாருக்குமே, எல்லாட்டு லைஃப்லயுமே அதான். அவையில் எப்படி வந்தவையல் எப்படி வரப்போயினோம்ன்றது வந்து யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு வழி, எவ்வளவு கஷ்டத்துல வளர்ந்து வந்திருப்பினோம்னு சொல்லி அவைகளுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கும். ஆகவே எனக்கு ஃபேமிலி சைட்ல அம்மா அப்பா தங்கச்சி தம்பி எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணவே. அது எனக்கு பெரிய சந்தோஷம். உண்மைக்கும் கிறிஸ்டியான நேர்காணல் 1-2 நேர்காணலில் பார்த்தினா அப்பா பற்றி பல நேர்காணலில் சொல்லி இந்த இப்படி என்ன வளர்த்தது கொண்டது, ஐஸ்கிரீம் விற்று தண்ட அந்த படிப்பு செலவுகள் இவாவை மட்டும் இல்லை, இவைக்கு 2 தம்பியாகுமே. நாங்கள் 2 தம்பி ஒரு தங்கச்சி, 2 தம்பியும் தங்கச்சியும் மீக்கணும். மொத்தம் 4 பேர். மற்றது அம்மாவோட சேர்த்து இப்படி பெரிய ஃபேமிலி தான். இப்படியான சிரமத்துக்கு மத்தியில் தான் வந்து உழைச்சி இவ்வளவு தூரம் வந்து கிறிஸ்டியாக கொண்டிருக்கிறார். இந்த காணொலியை பார்த்து கொண்ட உறவுகள் கூட வந்து சரியான மாதிரி கஷ்டத்தில் பிள்ளைகளை வளர்ப்பீங்கள். என்ன சொல்கிறது, கஷ்டத்தை தாண்டி பிள்ளைகளை கொஞ்சம் முன்னுக்கு கலைத்துறையோ அல்லது வந்து கல்வித்துறையிலையோ வந்து வளர்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடிக்கு நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்றதை சொல்லி கொடுறேன். கண்டிப்பாக. ஓகே மேடம், நீங்கள் யுத்த காலத்தில் வந்து இப்போ நீங்கள் கிளிநொச்சி மாவட்டம்ன்றபடியா யுத்த காலத்தில் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்களா அல்லது வந்து வேறு இடம்பெயர்ந்து இருந்தீங்களா? யுத்த காலத்தில் இதுதான் எங்களோட ஆரம்பம். இந்த இடத்துல இருந்து கடைசியா இல்லை முள்ளிவாய்க்கால இருந்து போனதுல நாங்களும் ஒருத்தங்க. நிறையவே கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அண்ட் அம்மா அப்பா காயப்பட்டது, அண்ட் சித்தப்பாக்கள் எல்லாருமே வந்து பிரிஞ்சு இருந்தது. அண்ட் எங்களுக்குமே நிறைய இடர்கள் நடந்திருக்கு சின்ன வயசுலயே. அந்த பீஸ் அந்த செல்லுன்னு சொல்றது எல்லாமே எங்களுக்கும் பட்டிருக்கு. சாப்பாடு இல்லாம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த இடத்துல சொல்றதுக்கு எனக்கு இதை பக்கமே இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல உயிருக்கு பயந்து சாப்பாடு இல்லாம நிறைய பேர் அவங்க உயிரை இழந்து போராடி பார்த்துருக்கிறோம். வீட்டுல ஒவ்வொருத்தரை வந்து யுத்தத்துக்கு அதாவது போராட்டத்துக்கு அனுப்பிட்டு இருந்து ஃபீல் பண்றதுக்கு அழுகிறது எங்களோட வீட்லயுமே அது நடந்திருக்கு. அண்ட் சாப்பாடு இல்லாத ஒரு டைம்ல அவங்களோட அம்மா வந்து வடை சுட்டு தருவா. நானும் அப்பாவும் போய் எல்லா இடத்துலயுமே வித்துட்டு வருவோம். பயமா இருக்கும். என்னையும் அப்பாவையும் வீட்டில் அனுப்பிட்டு வீட்டில் வெயிட் பண்ணுவேன். சொன்னா ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாய் காசு வந்தா அதுல அரிசி அதுகள் வாங்கி சமைக்கிறதுக்கு நாங்க பார்த்து கொண்டிருப்போம். பட் எங்களுக்கு அதுவுமே கிடைக்காது. கொஞ்ச நாளா எங்களுக்கு அந்த பருப்புல செஞ்ச வடை தான் சாப்பாடாவே இருந்தது எங்களுக்கு. அதை நான் போய் வித்துட்டு வருவேன். வித்துட்டு வரும்போது
எனக்கே பயமா இருக்கும். ஓ எனக்கு மேல ஏதாவது பற்றுமோ, நான் எல்லாம் போயிடுவோம். வித்து முடிச்சுன்னா வீட்டுக்கு ஓடி வந்துருவேன் நான். அப்பாவும் வந்துருவார். அதே அந்த அந்த விஷயத்த சொல்ல போனா நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணலே காணாது. அது நிறைய அவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய எங்களோட நிறைய உறவுகள் நிறைய பேரை இழந்து நிறைய கஷ்டப்படுறோம். அதுல நாங்களும் ஒரு ஆக்களா இருக்கிறோம். இறுதிக்கட்ட யுத்தத்துல வந்து இவ்வளவு பேர் இறந்தவர்கள், அந்த யுத்த அவலம் வந்து கிறிஸ்டியா வந்து மேலோட்டமா சொல்லியிருந்தா, கதைக்கு அவளிக்கிட்டா கிறிஸ்டியா சொன்ன மாதிரிக்கு வந்து அது ஊறிப்பட்டது, கதைச்சு கொண்டே போகலாம். கவலையா இருக்கும் உங்களுக்கும். மற்றது வந்து நாங்கள் பட்ட வேதனைகளை வந்து நாங்கள் திருப்பி அதை சொல்றதால வந்து எங்களுக்கும் வந்து கவலையா இருக்கும் என்ன கிறிஸ்டியா. கண்டிப்பா. ஸோ அதால வந்து இப்போ உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நாங்கள் அதை பெருசுபடுத்தி உங்களுக்கு சொல்லணும் வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, வந்து நீங்க வந்து இவ்வளோ நேரம் கதை கேட்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தவர் கொண்டவர் கதை கேட்க உங்களை அறியாமலே ஒரு கவலை ஒன்று வந்ததானே. கண்டிப்பா. அது எப்பவுமே வந்து நான் இந்தியாவில் படிச்சு கொண்டிருப்பேன். நான் தனியாக தான் இருந்து படிக்கிறேன். எனக்கு அடிக்கடி என் மைண்ட்ல ஓடுறது, நான் படிச்சு எப்போ எங்களை அம்மா அப்பாவை பார்ப்பேன் எனக்கு ஓடிட்டே இருக்கும். சம்டைம் இருந்து தனியாக நிறைய வாட்டி அழுதுருக்கேன். வீட்டை கண்டிப்பா எனக்கு பார்க்கணும்னு சொல்லி பெரிய ஒரு ஆசை. யார் என்ன சொல்றாங்கன்றது எனக்கு முக்கியமே இல்லை. எனக்கு தெரியும் நான் எப்படி வளர்ந்தேன்னு சொல்லி. கண்டிப்பா நான் படிச்சு உழைச்சி ப்ளஸ் நான் பாடியும் இந்த ஃபேமிலியை இப்போ வரைக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். இன்னும் நல்லா பார்ப்போம். சூப்பர். கிறிஸ்டியா மாதிரி எல்லா பிள்ளைகளும் வந்து இருக்கணும். ஏன்னு சொன்னால், என்னதான் நீங்கள் வேற உயரத்துக்கு வளர்ந்து போனாலும் உங்களோட அம்மா அப்பா வந்து கடைசி மட்டும் பார்க்கணும்ன்றதை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் அப்பாவை பற்றி கதை கேட்க கவலைப்பட்டு எல்லாம் கதைச்சு நீங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பாடல் படிக்கணும்னு சொன்னால் ஒரு பாடல் ஒன்று படிக்கிறீங்களா? கண்டிப்பா. அப்பாக்காக பாடுறதுல நான் பெரிய சந்தோஷப்படுறேன். எங்கள் அப்பாவுக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். ஒரே ஒரு பழைய பாட்டு பிடிக்கும் அவருக்கு, நேரம் இது சொல்லி. அந்த பாட்டு நான் லிரிக்ஸ் பார்த்து படிங்க. சரி. திங்கள் ஒளி திங்களை போல் உங்கள் பிள்ளை உங்களை போல் உங்களைத்தான் நாடுகிறாள், என்னிடம் ஆசையில்லை. திங்கள் ஒளி திங்களை போல் உங்கள் பிள்ளை உங்களை போல் உங்களைத்தான் நாடுகிறாள், என்னிடம் ஆசையில்லை. நீ பெற்ற பிள்ளையின் வேகமும் கோபமும் உன்னை போல தோன்றுதே. நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டெழுத, இன்பம் என்னும் சொல் எழுத, நீ எழுத நான் எழுத, பிறந்தது பேரெழுத, பிறந்தது பேரெழுத. சூப்பரா இருக்குது. தேங்க்யூ அண்ணா. அது என்ன சொல்றது, அப்பா நின்று பக்கத்துல நீங்க படிக்க கேட்டிருந்தாருடா சத்தியமா கண் கலங்கி இருப்பாரு. என்னடா வீட்டுல ஒரு டைம்ல கூட நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த பாட்டு பாடி இருக்கிறோம். அப்பா பாடுவார், நானும் சேர்ந்து பாடுவேன் அப்பாவோட. கிறிஸ்டியாவோட கதைக்கிறேன். அப்பா வந்து விளையாட நின்றவர், எங்களை நல்லா வரவேற்றுட்டு டப்பன் அங்கேயே போயிட்டார். நின்றுருந்தா வந்து கிறிஸ்டியாவோட சேர்த்து படிக்க விட்டுருப்பேன். கண்டிப்பா. இனிவரும் காலங்களில் வந்து அப்போ அம்மாவும் இல்லை இந்த டைம்ல. இனிவரும் காலங்களில் வந்து இது ஒரு பாட் பண்ணால் போடுவோம். அம்மா அப்பாவையும் வந்து இன்னொரு நாளைக்கு கிறிஸ்டியாவோட சேர்த்து எடுப்போம். கண்டிப்பாக கிட்டடியில் மிக விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால், எதிர்வரும் காலங்களில் வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் இங்கே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி எனக்கு மனசு சொல்லுது. என்ன சொன்னால், அப்படியான டேலண்டான ஒரு ஆள் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற ஒரு கேள்வியாக கேட்க போகிறேன். இப்போ வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, இலங்கையிலோ சரி வேறு நாடுகள்லையோ சரி பாட்டு படிக்கிறார்கள் வந்து பொதுவாக யோசிக்கிற டார்கெட் பண்ணுறது வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில் இல்லை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் போய் படிக்க வேணும். அதில் படித்தா தனங்களுக்கு வந்து பெருசாக கொண்டாடி வேணும், எல்லாம் ஆசைப்படி வேணும் தானே. கொண்டாடுறதுக்கு அப்பால வந்து எங்களோட திறமையில வெளிக்காட்டலாம் மட்டும் கூடுதலான நாட்கள் அது பெரிய ஒரு கனவாவே இருக்கு. அந்த கனவுல வந்து உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கேட்குறேன். கனவுன்றதை விட எல்லாருக்குமே ஆசைன்றதுதான் பெருசு. கனவு கண்டுட்டு சில பேருக்கு நடக்கும், அது நடக்காது. ஸோ ஆசைப்படுறது, நாங்கள் ஒன்றுக்கு ஆசைப்பட்டோமா இருந்தால் அதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். நான் வந்து அந்த முயற்சியை பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் எப்போ எனக்கு அந்த சரியான வாய்ப்பு கிடைக்க போகுதுன்ற விஷயம் எனக்கு உண்மையிலேயே தெரியலை. நான் அதுக்கு நிறைய படித்து கொண்டிருக்கேன் மியூசிக் சம்மந்தமாக. ஏன்னா கண்டிப்பாக இசையில் வந்து நாங்கள் ஒரு மேடையில் ஏறி பாடிட்டு இறங்குறத இது பண்ணக்கூடாது. நாங்கள் பாடிட்டு அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் என்றதை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அதுக்குரிய ட்ரைனிங்கை நாங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து எங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கல. சில பேருக்கு அது பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த அவையில் பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கள்கிட்ட வந்து நீங்கள் இதை பண்ணுங்க இன்னும் நல்லா வருவீங்கன்னு சொல்லிக்கலாம். அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம்.
நிறைய பேர் என்னோட கேட்காத ஆக்களே இல்லை. எல்லாருமே போய் வெளியில சேனல்ல பாருங்க, ஏன் நீங்க இன்னும் பாடலைன்னு சொல்லி. கண்டிப்பா நான் பாடுவேன். அது எப்படி பாட போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பாடி வரும்போது கண்டிப்பா நான் உங்களை எல்லாம் இப்ப தெரியாதவங்களுக்கு இன்னும் தெரிய வரும். நிறைய பாடல்கள் மூலம் நான் அவையில சந்தோஷப்படுத்துவேன். ப்ளஸ் எனக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கு, நான் ஸ்டேஜில் பாடி நல்லா earn பண்ண வழிகிட்ட நான் இருந்தா நான் நினைச்ச மாதிரி என்னுடைய நாட்டில் இருக்கிற சில இசை சம்பந்தமாக இசையில் ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து, அதாவது கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வர எல்லாருக்குமே, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ஏன்னா நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடைக்காதான்ற மாதிரி அவையில் ஆசைப்படைக்கல. நான் அவைகளுக்கு வந்து ஃப்ரீயாக அவையில் வந்து படிப்பிக்கணும்னு சொல்லி எனக்கு பெரிய ஒரு ஆசை. கண்டிப்பாக அதை செய்வேன். நிறைய வாய்ப்புகள் வரும், வந்து அது மூலியமாக செய்யணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அதுக்காக தான் நான் முதலாவது படிக்கிறேன். ப்ளஸ் என் அம்மா அப்பாவோட பெரிய ஒரு ஆசை. ப்ளஸ் எனக்கு நான் படித்து நல்லா வந்து இப்படி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதான் என்னுடைய ஆசை. உங்களோட எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். பார்க்குற உறவுகளும் வந்து கிரிசியாண்ட பாடல்கள், கிரிசியா வந்து அந்த பெரிய பெரிய சரிகமபாவோ விஜய் டிவியோ இப்படியான ஷோக்களில் வந்து, அதாவது வந்து சரிகமபா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து பாடுறதுக்கு தகுதியான ஆளுன்னு நீங்கள் நினைச்சிங்கண்டா, கொஞ்சம் ப்ரே பண்ணிங்கண்டா அவாக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இப்போ முக்கியமான கேள்வி உண்டு, சரியா? அது நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். சரிகமப்பாவும் சூப்பர் சிங்கருக்கு இடையிலான சரியான மாதிரி போட்டி, இதுல ரெண்டுல எதுக்கு போகணும்னு நீங்க ஆசை? எனக்கு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான். எதுக்கு போகணும்னு ஆசை ஸ்டார்டிங்ல இருந்தது உண்மையாவே சரிகமப்பா எனக்கு தெரியும், சரிகமப்பாவில் பாடணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கரும் பார்த்தேன். ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் தான். எது வாய்ப்பு வந்து வருதோ அதுக்கு போவீங்க. சரிகமப்பா வாய்ப்பு வந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ப்ளஸ் எனக்கு சூப்பர் சிங்கருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போய் 3 வருஷம் ஆகுது. திறமை இல்லாமல் படிக்கிற எல்லார்ட்டையுமே ஒவ்வொரு திறமை இருக்கு. இப்போ நான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மெலோடி எல்லாமே பாடுற மாதிரி, இன்னொரு பிள்ளைகிட்ட பார்த்தா, இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா ஃபோல்க் இருக்கும், பார்த்தா டான்ஸ் இருக்கும். அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சு பார்க்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்டான ஒரு டேலண்டடாக இருக்கிறாங்க. அங்கே இருக்க எனக்கு படிக்க இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த இசை சம்பந்தமான ஒரு இதில் இருக்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கேருந்து வரும்போதே ஐயோ நான் இந்த ஃபீல்டை மிஸ் பண்ணுறேனோ அந்த அப்படி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. இன்னுமே நிறைய படிக்கணும்னு ஒரு பிஏ முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணலாமான்னு தான் நினச்சினேன். பட் இல்லை நான் எம்ஏ கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எம்ஏயுமே நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அடுத்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக நான் அதையும் படிச்சுட்டு தான் வருவேன். நீங்கள் ஓகே, நீங்கள் இந்தியா போன நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆசைப்படி என்னென்ன படிக்கணுமோ அதில் படிச்சு விட்டு கண்டிப்பாக ஃபுல்லாகவே நீ வந்து நீ இங்கே பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ணி போட்டு திருப்பி போய் படிக்கிறத விட என்ன பொறுத்தவரையில் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போய் திரியிற இலக்கழி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. மற்ற நம்ம வந்து உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு இடையில வேறு ஒரு பாடல் ஒன்று பாடுறீங்களா? கண்டிப்பாக. பருவம் தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கும் பூச வச்ச மழையில் நனஞ்ச ஆட்ட போல மனச நீயும் நனைச்சி புட்ட இர கொலைய கொஞ்சம் இரவல் தாயா பொண்ணு மனச கொஞ்சம் புனையவாயா இறங்க பார்க்கும் ரோசக்காரா நீ தூளு வாசம் கொண்ட மோசக்காரா உடனெல்லாம் குருவி ஒண்ணு மனச சிறு கண்ணா குழியிலே பதுங்கிருச்சு சின்ன கொரத்தி பொண்ணு கண்ணும் மொழியத்தான் ஈச்சங்காயா கிரிச்சு போறானே போவாமத்தான் போறானே அழகா நீ நிறைஞ்ச அடடா பொந்துக்குள் புவிய போல போறானே காத்தோட தூத்தல போல போறானே போவாமத்தான் போறானே. வாழ்த்துக்கள், நல்ல மாதிரி பாடுறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற உறவுகள் வந்து சொல்லலாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க தம்பி அண்டு ஒரு சில பேர் சொல்லக்கூடும். உண்மையிலே என்ன பொறுத்தவரை நல்லா இருக்குது. நீங்கள் அந்த இறுதிக்கட்ட யுத்தங்களில் பயணிச்ச நீங்கள் சொன்னீங்கள்லானே, கூடுதலாக அந்த வன்னி மண்ணை பொறுத்தவரையில் வந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு இப்படியான இடங்கள்ல இருந்த ஆக்கள் வந்து கூடுதலாக இப்படியான அனுபவங்களை அனுபவிச்சிருப்பீங்க.
நீங்க அந்த பயணம் செய்ய நீங்க சின்ன பிள்ளையா தான் இருந்திருப்பீங்க. சின்ன பிள்ளை. இப்ப வளர்ந்ததுக்கு பிறகு வந்து அந்த சின்ன பிள்ளையா இருக்க அந்த பயங்கள் அதில் இருந்தாலும் இப்ப அதை நீங்க யோசிச்சு பார்க்க பெரிய ஒரு ஏக்கமா கவலையா எல்லாம் இருக்கும் தானே? இருக்கும். இப்படியான அந்த சந்தர்ப்பத்துல இந்த ஈழ போர் சார்ந்து நினைவுபடுத்தி அதை பற்றி நீங்க என்ன சொல்றது எங்களோட மக்களுக்கு அதை ஒரு பாடல் வழியாக சொல்லணும். கண்டிப்பா. இது நீங்க என்ன கேட்கும் போதே நான் யோசிச்ச ஒரு விஷயம், நான் பாடல் வழியா இதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அப்படி அந்த பாடல் வழியான்னு சொல்லிக்க எதிர்காலத்துல அப்படி இருந்தாலும் இப்ப வந்து பாட்டா இதன்னு சொல்லணும்னு சொன்னா அதுக்கான பாடல்களை படிக்க இயலுமான்னு கண்டிப்பா பாடுவேன். அதுக்குரிய பாட்டு விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடு பனைமர காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா. சூப்பரா பாடின நீங்கள். சரியா சூப்பரா தாண்டி வந்து நீங்க பாட்டு படிக்க என்ன அறியாமலே கையெல்லாம் வந்து புள்ளரி எனக்கே அந்த பாடல் பாடிக்கல ஒரு மாதிரி குரல் எல்லாம் ஒரு மாதிரி நடங்குது, ஒரு மாதிரி சரியான கஷ்டமா இருக்கும் அந்த நிலையை நினைக்க. உண்மையில வந்து இந்த பாடல் இப்ப கிறிஸ்டியா படிச்ச இந்த பாடலை அதாவது பாடலை தாண்டி வந்து இந்த பாடலை வந்து 2 பாடலை ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு இந்த 2 பாட்டை நான் எப்ப எங்க இடத்துல கேட்டாலுமே ஒவ்வொரு வரையுமே அப்படியே உணர்வு பூர்வமா எங்களோட கஷ்டத்தை, அதாவது எங்களோட மக்களோட கஷ்டத்தை வெளிப்படுத்துற மாதிரி எனக்கு தோணும். எங்க போனாலும் எனக்கு தோணா நான் 2ஐயும் பாடிட்டு தான் வருவேன். எனக்கு தனியா பாடுறதுக்கு ஒரு மாதிரி 2ஐயுமே எனக்கு சேர்த்து பாடினா ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி, ஏதோ அவையில நினைவுபடுத்தி மறுபடியும் கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறது. உண்மைக்கு நல்ல மாமா. ஆனால் வந்து என்னென்னா எங்களோட உறவுகள் வந்து யோசிப்பினம் என்னென்னா அந்த பாடல் வந்து எனக்கே ஆசை வந்தது, விடை கொடு எங்கள் நாடே அந்த பாடலையும் புல்லாக்கணும் மற்ற பாடலையும் புல்லாக்கணும்னு ஆசையாக இருந்தது. எனக்கு உறவுகளுக்கும் அப்படித்தான் ஆசையாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இந்த நேர்காணல் வந்து லெந்தா போகும், அந்த காரணத்துக்காண்டி வந்து நாங்கள் ஷோர்ட்டாக முடிக்கிறோம். இசை ஆல்பங்களா வந்து கோயில் இருவட்டுக்கள் மற்றது வந்து என்ன சொல்ற ஆல்பம் சாங்ஸ்கள் அப்படியானதில் பணியாற்றிய அனுபவங்கள் இருக்குதா? நிறைய அனுபவம் இருக்கு, பாடி இருக்கிறேன். எனக்கு நிறைய பாடல்கள், பக்தி பாடல்கள், சினிமா பாடல்கள், மற்றது வந்து நிறைய ஆல்பம் சாங்ஸ்கள் பாடி இருக்கிறேன். எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. உண்மைக்கும் வந்து கூடுதலான பாடல்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கள், கோயில் பாடல்களோ அல்லது வந்து ஆல்பம் சாங். எனக்கு தெரியும் வாண்ட வாயில் கேட்கணும் பண்ணுறதுக்காண்டி ஆசைப்பட்டிருந்தேன் நான். எதிர்காலத்தில் வந்து இப்போ என்ன சொல்கிறது ஈழத்திலேருந்து தான் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்டியா வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் கூட பாடுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குமென்னு சொல்லி எனக்கு மனசளவில் தெரியுது. நான் அப்படியான நல்ல ஒரு திறமையான ஒரு பாடகி பக்கத்தில் தான் நான் உங்களுக்கு நேர்காணல் செய்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். எனக்கும் அது ஒரு பெருமையாக இருக்குது. சந்தோஷம். நீங்க வந்து இப்ப இதுல பாடல் பாடைக்க வந்து சும்மா என்ன சொல்றது சில மாதிரி நின்று பாடுறீங்க இப்படி சரியா இன்டர்வியூ காண்டி நான் வந்து குறையா சொல்லல பாக்குற உறவுல வந்து புறையின தம்பி அந்த பிள்ளை நாடி பாட சொல்லி கேட்குறீங்களான்னு ஒரு சில பேர் குறையா நினைப்பீங்கள். சும்மா ஜோக்கா தான் கேட்டுனான். நீங்க வந்து ஸ்டேஜ்ல பாடைக்க வந்து உங்களை அறியாமலே பாக்குற உறவுகளை வந்து என்ன சொல்றது கவரணும்ன்ற நோக்கத்துக்காண்டி வந்து ஸ்டேஜை கலர்ஃபுல்லா வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணி பாடுறதை நான் பார்த்துருக்கிறேன். நீங்களும் பல பேர் பார்த்துருப்பீங்க சரியா? அது வந்து உண்மையில உங்களை அறியாமல வருதா இல்ல வந்து என்ன மாதிரி அதை பற்றி சொல்லுவீங்களா? எனக்கு அது பாடல் பாடலையே, ஒரு பாட்டு கேட்கலையே, அது எப்படி நான் வீட்டுல இருந்தாலுமே ரூம்ல இருந்து பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கல அப்படியே எந்திரிச்சு ஹோலுக்கு வந்துருவேன். அந்த பெர்ஃபார்ம் எனக்கு வந்து கொண்டே இருக்கு எப்பவுமே. ப்ராக்டிஸ் பண்ணீங்க டான்ஸ் லைட்டா வரும். அப்ப பாட்டு கேட்கலையே எனக்கு அப்படியே அது ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி ஸ்டேஜ்லயுமே பாடல அது எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு அது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அது ஒரு சந்தோஷம் எனக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். இப்ப நான் பாடுறத பாக்கணும்னா நான் இப்படியே போய் நின்றுட்டு பாட எனக்கு வராது உண்மையிலேயே. மெலடி சாங்ஸ்ன்றா நான் அப்படியே ஒரு அளவு நின்று பாடுவேன். மற்றபடி ஸ்டேஜ் ஃபுல்லா கவர் பண்ணி பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். சரி ஓகே.
அப்படி நீங்கள் வந்து ஸ்டேஜை வந்து கலர்ஃபுல்லாக வச்சுருக்கணும், பார்க்குற ஆடியன்ஸை வந்து நல்ல எனர்ஜியாக வைக்கணும்னு சொல்லி நீங்கள் படித்த பாடல்களை வந்து ஆடி பாடின பாடல்னு சொன்னால் எந்த பாடல், அந்த பாடல் இருக்கும் எங்களுக்கு உறவுகளுக்கு படிங்க. கண்டிப்பா. எல்லாருக்குமே தெரியும், ஒரு இந்தியாவில் ஹேர் கட் போன இடத்துல நிறைய பேர் பார்த்துருக்கணும். அதில் ஒரு பாட்டு பாடி செம்ம ட்ரெண்ட் ஆனது. அந்த பாட்டு எனக்கு ஸ்டேஜில் பாடுறதா இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பாடுவேன், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பாடுவேன். அதை இதுலேயும் நான் பாடுறேன், யூடியூப் சேனல்லையும் பாடுவேன். பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்டு ஒன்று போனா இள வட்டம் எல்லாம் கெட்டு மனோ சுத்தி வரும் தானா. இலசுகளை தடுத்தா அது கேட்காது, பழசுகளை திரும்பி அது பார்க்காது. சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆஸ்தியெல்லாம் உங்களுக்கு கல்வியனும் செல்வோம். காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே, கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா. மனசுலிடம் பிடிச்சா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஊரு சொன்ன மூக்குல விரல வைக்கும். ஹே டக்கு முக்கு டக்கு தாளம் அடி டக்கு முக்கு டக்கு மேளம், ஆக கிச்சி கிச்சி எக்கச்சக்க டக்கு முக்கு டக்கு மேளம். உண்மைக்கும் வந்து நான் வந்து அதை ஒரு கேள்வியாக கேட்கத்தான் இருந்தேன். நான் உண்மைக்கும் அதுக்கு முதல் வந்து இந்த பாடல் வந்து சூப்பராக பாடுறீங்க சரியா, பார்க்குறவர்கள் வந்து சொல்லுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த என்ன சொல்கிறது, இடி அடித்த மாதிரி இந்த எல்லாம் நறுக்கு நறுக்காண்டு வேறு லெவலாக பாடுறா. என்ன சொல்கிறது, உங்களோட குரல் வந்து நானும் கண்ண பேர் இன்டர்வியூ நேர்காணல் செய்கிறேன். நானுமா உங்களோட குரல் வந்து இந்த கனி ரெண்டு இந்த கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. நன்றி அண்ணா, எனக்கு மிகப்பெரிய இவை சில யோசிப்பினம் பார்க்குறாங்க வந்து என்ன இவை முதலே பிளான் பண்ணி இப்படி எல்லாம் கதைக்கணும் அப்படின்னு யோசிப்பினம் இல்லைன்னு? இல்லை யோசிக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன். அதான் கிறிஸ்டியாண்ட பாடல் வந்து எப்படி இருக்கிறத வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மற்றதம்மா வந்து சூப்பரா பாடுறீங்க. என்ன சொல்றது, ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டுக்கொண்டு போய்க்க வந்து வித்தியாசமான ஒன்று பக்தி பாட்டு, இந்த பாட்டு, அந்த பாட்டு படிக்க இப்படியான எல்லா டேலண்டும் இருக்குன்னு சொல்லி சில பேர் வந்து மெலோடி படிப்பினம், ஃபோக் படிப்பினம், வெஸ்டர்ன் படிப்பினம், நீங்க வந்து எல்லாமே படிக்கக்கூடிய டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றோட கேட்க போறேன் பாடல்கள் சரியா? சூப்பர். நீங்க வந்து அந்த நான் கேட்கணும் முடிஞ்சேன் ஹேர் கட் பண்ண போனீங்களானே இந்தியால, போன இடத்துல வந்து இப்படி நீங்கள் ஏற்கனவே பாட்டுகள் நல்லா படிப்பீங்கன்னு அவைக்க தெரியுமா, இல்லது வந்து ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு 1 hour நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. அப்போ அந்த ஹேர் கட் பண்ணுறான்னா என்னோட பேசிட்டு இருந்தார். நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, நான் ஸ்ரீலங்காவில் பாடிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ப்ளஸ் மியூசிக் படிக்கணுன்றதுக்காக தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் மியூசிக் படிக்கிறது எனக்கு மிகப்பெரிய கனவு, ஆசை. சொல்ல எங்கே உங்களோட சாங்ஸ் எல்லாம் பார்ப்போம்னு சொல்லி அவங்களே பார்த்துட்டு நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அந்த இடத்துலயே ஒரு பாட்டு எடுத்து உடனே அப்லோட் பண்ணது. அதில் அந்த பாட்டு வந்து நல்ல ஒரு வியூவர்ஸ் வந்து ஆமாம். அதுக்கு இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களை எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடலுக்கு பிறகு வந்து இந்தியாவில் கொஞ்சம் கூட தெரியுமா? இந்தியாவில் நிறைய பேர் கேட்டவில்லை என்ன பார்த்துட்டு, நீங்கள் தானே அந்த கணக்குறங்க இல்லை சாங் பண்ணீங்க, நீங்கள் தானே நிறைய பேர் செல்ஃபி இல்லாமல் எடுத்தவையில். சாதாரணமாக அந்த இப்படியான அந்த சோசியல் மீடியா யூடியூப் சேனல்லையோ சின்ன சின்ன இதுகளில் வந்து உங்களை காட்டின கையோட எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னு சொன்னால், பெரிய பெரிய ஸ்டேஜில் நீங்கள்ங்கிற உறவுகள் எல்லாம் எப்படி கொண்டாடிவினோம். உண்மையில் வந்து எல்லாட்ட கனவும் வந்து அதான் இந்த கிறிஸ்டியா மாதிரி பாடக்கூடிய ஆக்கள் வந்து எல்லாரும் வந்து எய்ம் பண்ணுறது, அதுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறது கூட வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் வந்து இப்படியான காம்படிஷனில் படிக்கணும், உங்களோட திறமையை வெளிக்காட்டணும்னு சொல்லி உண்மையில் அப்படியான அந்த மேடைகளுக்கு போகணும்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 4 பாட்டு தெரியும் 5 பாட்டு தெரியுமென்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும்ன்றதை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் கூடுதலான பாடலை ப்ராக்டிஸ் செய்து அதாவது வந்து பள்ளிக்கூட படிப்புகள் மியூசிக்கல் தாண்டி எக்ஸ்ட்ராவாக எல்லாம் படிக்க வேணும். படிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியான மேடைகள் கிடைக்கும். என்ன சொல்கிறது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போட்டியாளர்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இல்லை வந்து கொஞ்சம் பேர் தான் நடிப்பினோம். பேந்து வந்து நீங்கள் எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லி வந்து கவலைப்படக்கூடாதுன்றதை சொல்லிக்கொள்கிறேன். மற்றது வந்து இப்போ என்ன சொல்றது, நான் சொல்றதுல சரியான விஷயங்கள். ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகள், டேலண்ட் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து
இந்த விஷயம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு கேட்டுக்கொண்டிருக்கேக்கல. நானும் இப்படித்தான் வாரேன், அதை தான் நீங்க சொல்றீங்க அன்றைக்குல ஓகே நான் செய்யறது சரிதான்னு சொல்லி எனக்கு தோணுது. ஓகேம்மா, என்னண்டா நீங்க வந்து இப்ப நார்மலா வந்து வீட்டுல இருந்து ஓஎல்ஏஎல் படிச்சு கொண்டு கேட்க நீங்க யோசிச்சீங்களா நான் வந்து இந்தியாவில் போயிட்டு இப்படியெல்லாம் மியூசிக் படிப்பேன், படித்ததுக்கு பிறகு இங்கே இலங்கைக்கு வந்து இங்கே வந்து டீச் பண்ண போகிறேன் அப்படி எல்லாம் வந்து முதலே ஹெட் பண்ண செஞ்சீங்களா அல்லது வந்து என்ன மாதிரி அது நடந்தது? நான் பாட வெளிக்கிட்டோனையுமே அந்த இந்தியாவில் உள்ள சேனல் எல்லாமே பார்ப்பேன். சூப்பர் சிங்கர், சரிகமப்பா, அங்கே பாடுற எல்லாருமே பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை ஃபஸ்ட்டாக வந்தது அங்கே போய் பாடணும்னு சொல்லி. அது கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமா அந்த ஆசை இருக்கு எனக்கு. அந்த ஆசை இருந்தது. பட் அதுக்கு வாய்ப்பு இப்போ கிடைக்க மாட்டேன், முதல் சொன்ன மாதிரி தெரியல. அப்படி ஒரு ஆசை இருக்கேக்கல இந்தியாவில் போய் மியூசிக் படித்து நிறைய பேர் இங்கேருந்து போய் படிக்கிறீங்க. அதாவது நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக பாடுறதால என்ன தெரியுது. பட் என்னை விட இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து இந்தியாவில் எனக்கு தெரிய படிக்கணும். என்னை விட டேலண்டான ஆட்கள் கூட அங்கே படிக்கிறாங்க. நானே பார்த்து நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். கடவுளை இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் யோசித்தேன், போய் படித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி. நான் படிக்கலையுமே எனக்கு நிறைய இடர்கள் நடந்தது. ஒரு சப்ஜெக்டாக மாறி இது பண்ணி படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராமல் லாஸ்ட் ஃபைனல் டைமில் இல்லை நான் படிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு 2 மாதம் தான் இருந்து நான் A level வடிவாக படிச்சுட்டு போகிறேன்னு சொல்லலாம். கிளாஸ் ஒழுங்காக போக மாட்டேன், ஸ்கூல் ஒழுங்கா எல்லாம் போக மாட்டேன்னா. ஆனால் ப்ரோக்ராம் போவீங்க? ப்ரோக்ராம் எல்லாம் போயிடுவேன், அது எனக்கு பிடிச்சது. ஸ்கூல் போகிறனோ கிளாஸ் போகிறனோ இல்லையோ ப்ரோக்ராம் போயிடுவேன். நான் ஸ்கூல் டியூஷன் எல்லாம் போய் பெருசாண்டு இருந்து வடிவாக கேட்டு படிச்சதெல்லாம் இல்லை. நோட்ஸ் எல்லாம் எடுத்து 2 மாதம் இருந்து படித்து நான் A level பாஸ் பண்ணி இங்கே எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்க வேண்டி இருந்தது. பட் இருந்தாலும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் படிக்கலாம் ஏன்னு சொன்னால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க போகுது. அந்த வாய்ப்பு வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷாய்தர்சன் அண்ணா இசையமைப்பாளர். அப்போ அவர் மூலியமா சந்திரிகா கண்ணன் மாஸ்டர் அவர் மூலியமா கண்ணன் மாஸ்டர் மகள் சந்திரிகா மேம், நாகராஜன் சார், அவையில இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தது அவையல். நான் இங்கேருந்து என்னை இந்தியாவுக்கு அங்கே போய் அவையில் தான் எனக்கு வந்து என்னுடைய காலேஜ் என்னுடைய யூனிவர்சிட்டி கூட்டி கொண்டு போய் எனக்கு அப்ளை பண்ணி நான் இங்கேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் அவைகளுக்கு அனுப்பினேன். அங்கேருந்து எனக்கு அப்ளை பண்ணி நான் இந்தியாவில் போய் படிக்கிறதுக்கு காரணம்னு சொன்னால் கண்ணன் மாஸ்டர், அதாவது ஷாய்தர்சன் அண்ணா தான் எனக்கு சொன்னார் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவர் மூலியமாக நான் அங்கே போனேன். ஓகேம்மா, நல்ல சுவாரஸ்யமாக நான் கேட்குற கேள்விகள் சொல்கிற பாடல் எல்லாம் படிக்கிறீங்க. திருப்பியும் பாட்டத்தான் கேட்க போகிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் 2 பேரும் கதைக்கிறத விட கூட வந்து உங்களோட பாடல்களை கேட்கணுமென்று தான் ஆசைப்படுவேன். எனக்கும் அதான் ஆசை. ஸோ வந்து அடுத்தடுத்த பாடல்களை கேட்கறது அழகில்லை தானே, அதால் வந்து ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? கண்டிப்பாக. சல 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 ரெட்டை கிழவி தக 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 ரெட்டை கிழவி உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ, ದಿನಕ ದಿನಕ ದಿನದಿಲ್ಲ ನಾನು ಅಗರ್ದಾನಿ ನೋಗುರ್ದಾನಿ ದಿನದೋಂ, ದಿನಕ ದಿನಕ ದಿನದಿಲ್ಲ ನಾನು ಅಗರ್ದಾನಿ ನೋಗುರ್ದಾನಿ ದಿನದೋಂ, இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ, கால்கள் 2 கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ, இதயம் 2 என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ, கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா. மம கக மம சக கக சக கக நினி சக க சமம சக க சப்பப்ப சக க சனினி சக க சானி த பமக கம பனி சகாரி சானி த பமகரி சகம, கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா. பபனி நிசாச கம பபனி நிசாச நிசகம பனி த பமகம பனி சகரி சனி த மகரி சனி த, கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா. பாபா நிதப மகரி சனி சகா சகம கம பா நிதப மபனி மபனி தகனி கரி சனி சா நிதப மகம பம, கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா. கண்களுக்கு சொந்தமில்லையே, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்ணோடு மணியானால் அதனால்
வாழ்த்துக்கள். அந்த மாதிரி பாடுறீங்க. மற்றது வந்து சொல்லிக்கொள்ளணும் உறவுகளுக்கு, கிறிசியா பாடுற பாடல்கள் வந்து உண்மையில வந்து அந்த என்ன சொல்றது, ரெக்கார்டில் படித்த மாதிரி பாடல்கள் இந்த திரைப்படங்களுக்கு வந்த நீங்கள் எப்படி கேட்டீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த நாங்கள் பாடல்களை வந்து நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்க காப்பிரைட் இஷ்யூ ஒன்று சில நேரம் பெற கூடும். அப்படி வெறும் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வெறும் பட்சத்தில் வந்து சில நேரம் பாடல்களை வந்து கட் பண்ண சொல்லி ட்ரிம் பண்ண சொல்லி வெட்ட சொல்லி சில நேரம் வந்து அந்த பாடல்களை வந்து சில இடங்களில் வெட்ட வண்டி வந்திருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். மற்றதம்மா நீங்கள் பாட்டு படிக்க இந்த அடிக்கிற காத்துக்கு இந்த இணலுக்கு ஃபுல்லாகவே பாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கணும் போலான்னு எனக்கும் இருக்குது. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கு. நீங்கள் வீடு என்னென்ன வேலை செஞ்சு கொண்டு இருந்து பார்க்குறீங்களோ தெரியல, அப்படித்தான் இருக்கும். என்ன செய்யறது, நாங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போய்கொண்டிருப்போம். ஈழத்தமிழரை பொறுத்தவரையில் ஒரு இரவு இசை நிகழ்ச்சிக்கு மேடையேறி படிக்கிறேன்னு சொன்னால் எங்களோட சொந்தம் பந்தம் எல்லாம் தப்பா கதைக்கிறா தானே. பொம்பளை பிள்ளையேன்னு கொண்டு அங்கே போறீங்கள், பிள்ளை தப்பான வழிக்கு போடும் அண்டெல்லாம் சொல்லி பேசிவினம். பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக் டிக்டாக் அதில் எல்லாம் போடுவினம் தானே. அப்படியே உங்களுக்கு நடந்திருக்கா? அதுக்காக என்ன செய்த நீங்கள் அதை சொல்லுங்க. உண்மையிலேயே நிறைய நடந்திருக்கு எனக்கு. சம்டைம் நான் என் வீட்டு ரூம்ல இருந்து கிட்டத்தட்ட நிறைய வாட்டி அழுதுருக்கிறேன், வெளியில தெரியாது. அப்படி சில சுச்சுவேஷன்ஸ்ல அழுதுருக்கிறேன். சின்ன வயசுல எங்க அம்மா வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். என் அம்மா வந்து கூட்டிட்டு போய்க்கல, யார் எவருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்கணும். படிக்கிற வேலையை பாருங்க, எதுக்கு சும்மா சும்மா தேவையில்லாத வேலை, பாடி என்ன பண்ண போறீங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் நிறைய என் காதில் நான் கேட்டிருக்கிறேன். நான் கேட்டுட்டு பேசாமல் இருப்பேன். பட் அதை கேட்டுட்டு எங்கள் அம்மா அதுக்கு மேலே இருப்பா, இல்லை எந்த பிள்ளை பாடும், நான் அவளை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ப்ரோக்ராம் போயிட்டு வரைக்கல நைட்டோ பகலோ எல்லாமே ஒரு காலம் தானே. இரவு பகல் ஆகுறது வந்து அது இயற்கை. நைட்டில் போனா என்ன, பகலில் போனா என்ன. ஏன் ஒருத்தர் வந்து இறந்தா பகல் இரவு பார்த்து தான் இறக்குறாங்களா இல்லை பிறக்குறாங்களா? கால நேரம் முக்கியம் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறோமோ அதான் எங்களுக்கு முக்கியம். எந்த இடத்துல நாங்கள் எது பண்ண போகிறோமோ, எங்களோட டார்கெட் எதுவோ, நான் வந்து மியூசிக்கில் ட்ராவல் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து என்னால் நிறைய பேர் பயனடைவினோம், நான் பயனடைவேன், என்னை பார்க்குறாக்கள் பயனடைவினோம், ப்ளஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிவினோம், என் ஃபேமிலியை பார்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதையும் தாண்டி எங்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில் இசை வந்து நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னை தெரியறதுக்காக இருக்கட்டும், நான் வாழ்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், இசை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. வெளிநாட்டு உறவுகள் நிறைய பேர் தெரியறதுக்கு முதலாவது காரணம் இந்த இசைதான். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நிறைய கஷ்டமான விஷயங்கள் வந்திருக்கு, நிறைய ஃபேக் ஐடிஸ் வந்திருக்கு. நாங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். பட் எங்களை பற்றி ஃபேக்காக கமெண்ட்ஸுகள், ஃபேக்காக வீடியோஸ் வரைக்கல சரியான கஷ்டமாக இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையா அந்த இடத்துல இருந்து ஒரு பெண்ணாக அதை சமாளிக்கிறதுன்றது கஷ்டம். சில பேர் பார்த்து அதை 100க்கு 95% ஆட்கள் அதை வந்து தப்பாக தான் பேசிக்கணும். பட் சில பேர் எனக்கு பிடிச்ச முக்கியமான ஆட்கள் என்னோட இருக்கிறாக்கள் ஆறுதல் சொல்லியிருக்கணும். உங்களை பொண்ணை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் இருக்கு. இப்போ இப்படி நீங்கள் வீட்டில் இருந்து சில விஷயங்கள் அழுதுருப்பீங்க, இப்படி எல்லாம் செய்யணுமே கொள்ளணுமே. அம்மா அப்பா ஒன்று அம்மாவோ அப்பாவோ ஒன்றும் சொல்கிறே இல்லையா, இல்லை இதெல்லாம் விட்டுட்டம்மா, நீ இப்படி எல்லாம் தப்பா கதை கேட்க எங்களாலையும் பார்க்க இல்லாமல் கிடக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நீ படிப்பில் கவனம் செலுத்தன்னு சொன்னவியா? அல்லது என் அம்மா அப்பா வந்து எல்லாருமே அதை சொல்ற டைம்ல என் வீட்டுல, அதாவது இது இடத்துல என் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இவ்வளவு பேருமே எனக்கு சொன்ன பெரிய ஒரு எனக்கு பிளஸ்ஸா இருந்தது. என் ஃபேமிலி எனக்கு கடவுள் கொடுத்த வரமுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு என்னென்னாலும் விட்டுட்டு இருக்கலும் என் ஃபேமிலி, என் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எனக்கு விட்டுட்டு இருக்கலாது. ஏன்னா அவையில தான் எனக்கு உயிர். முதலாவது அவையில தான் நான் மென்ஷன் பண்ணுவேன் எந்த இடத்துலையுமே. ஏனண்டா எந்த சிச்சுவேஷன்லையும் என்னை பற்றி எது நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் என்னை நம்புற முதலாக்கள் என் அம்மா அப்பாவை தான் இருக்கணும். அவையில் வந்து என் ரூம்ல வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிவிடும். உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீ இடத்துக்கு எப்படி போற அப்படி வரன்றது ஃபேமிலிக்கு தெரியும், மற்றாக்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா இப்படி நிறைய வரும், இதெல்லாம் யோசிக்க கூடாது, தைரியமாரு. அதுக்காக நீ இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்காத, நீ கண்டிப்பா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயே ஆகணும், நீ பாடியே ஆகணும். அதுதான் என் ஃபேமிலி எனக்கு சொன்னது. இதெல்லாம் வருதுன்றதுக்காக நீ இதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது, நீ படிப்பையும் பார்க்கணும் பிளஸ் மியூசிக்கையும் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணவில்லை இந்த ஃபேமிலி. அதான் சொல்றேன், கடவுள் கொடுத்த வரம். உண்மைதான். உங்களை போலேயம்மா இந்த எப்படியான அந்த என்ன சொல்றது, கலைத்துறையில வந்து இப்ப நீங்க பாட்டு நல்லா பாடுறீங்க, நீங்க மியூசிக் துறையில வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க. பொதுவா கலைத்துறையில சாதிக்கணும் வந்து ஸ்டேஜ்கள் வேற திறமையில காட்டணும் ஆசைப்படுற எல்லாருக்கும் வந்து உங்களை போல உங்களுக்கு அந்த விமர்சனங்கள் மாதிரி கணக்க பேருக்கு பெறும். அப்படியான விமர்சனங்கள் வந்து காணொலி பார்க்குற உங்களுக்கு பல பேருக்கு வந்திருக்கும். அதுல வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு சைட்டை அதை வச்சுக்கொண்டு நீங்க அதில் தட்டி எடுத்து போட்டு நீங்கள் வந்து அதை மேற்கொண்டு பயணிக்கணும்ன்றதை சொல்லிக்கொள்றேன்.
நான் கனவுல கவிதையை எழுத முயல சில பழையன கழியுது புதியன வருகுது வரல மின்சாரம் என் கையில் ஓடும் சும்மாவே தொட்டாலும் போதும் தொடவா யாரும் நெருங்கி அருகினில் வரவில்லை ஹோ ரகத்துல ரசிக்கிறவல்ல நீ அசப்புற நல்லா இழுக்கிற மனங்களில் இழுக்கிற கூத்து இது சுட இருக்கிற சுருதிய ஆத்து மாசிலா மாறுவேடம் மாசிலா கொண்டு வந்த மாசிலா வெண்ணிலாவை இதை ஏதும் பார்த்தாயோ மாறுமோ நீண்ட தூரம் மாறுமோ 100 மேகம் இது வயசின் சூதாட்டம். கிருஷியா வந்து உண்மையில நல்லா பாடுறீங்கள். மற்றதம்மா வந்து நான் கேட்கணும்னு சொன்னேன். நான் கண்ணால் பார்த்தேன். நான் நீங்கள் வந்து இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் கில்மிஷா படிக்க அந்த செட்டில் வந்து நீங்கள் இருந்தீங்களானே, கண்டிப்பா அந்த இடத்துல இருக்க வந்து எங்களோட ஈழத்து பிள்ளை எனக்கு இந்த முகம் தெரிஞ்ச பிள்ளை வந்து இதில் படிக்குது, டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்களா? கண்டிப்பா. அந்த ஆசையை தாண்டி வந்து இந்த கில்மிஷா படிக்கிற மாதிரிக்கு நானும் ஒரு நாளைக்கு இந்த மேடையில் படிக்கணும் ஆசைப்பட்டிருப்பீங்களா? அந்த மேடையில் இருந்த அனுபவத்தை பற்றி எங்களோட உறவுகளுக்கு சொல்லுவீங்களா? கண்டிப்பா அதை நான் சொல்லி ஆகணும், கேட்காட்டியுமே சொல்லி ஆகணும். ஏனெண்டா கில்மிஷாவை சின்ன வயசுல இருந்து, அதாவது 3 வயசுல அவள் பாட ஸ்டார்ட் பண்ணவள். அவளோட சின்ன வயசுல இருந்து நானுமே சாரங்கா பேண்ட்ல வந்து பாடைக்குள்ள அவளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறேன். சின்ன குட்டியா இருப்பாள், வந்து பாடுவா கில்மிஷா. அவளோட சாங்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யார் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நானே சொல்லுவேன் வாய்ஸ் கில்லர் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கில்மிஷாக்கும் கில்மிஷாட அம்மாக்குன்னு சொல்லுவேன். அவள் தான் என் வாய்ஸ் கில்லர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பாடுவா. ஃபைனல்ஸுக்கு வந்து நான் பார்க்க போய் இருக்கேக்கல எனக்கு ஒரு ஆசை, கடவுளே கில்மிஷா ஜெயிக்கணும் மட்டும் நிறைய ப்ரே பண்ணேன். அதே மாதிரி அந்த ஸ்டேஜில் கில்மிஷா ஸ்டேஜில் வந்து ஃபைனல்ஸ் இதுக்கு நிற்கிறா, அனௌன்ஸ் பண்ண போய் நம்ம நீங்க டைட்டில் அனௌன்ஸ் பண்ணீங்க, நீங்க உங்களை டெலிகிராஸ் பண்ணி நான் உங்களுக்கு டிவில அது பார்க்கல. அவளுக்கு எப்படி இருந்தது, அவள் சும்மா அப்படியே நின்றா. பட் பாக்குற எல்லாருக்கும் அப்படி இருந்தா தெரியா, எனக்கு ஒரு மாதிரி எல்லாருக்கும் அப்படித்தான் பயமா இருந்தது. எப்படி என்ன மாதிரி என்ன நடக்க போகுது. டைட்டில் வின்னர் கில்மிஷா தான் அப்படின்னு சொல்லி இப்பயுமே எனக்கு ஃபுல்லா இருக்குது. டைட்டில் வின்னர் கில்மிஷா தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அறியாமலே எனக்கு நல்லா எமோஷனல் ஆயிட்டு. எங்கட ஊர்ல எங்கட நாட்டுல எங்கட தமிழ் ஈழத்துல இருந்த ஒரு பிள்ளை அயல் நாட்டுல, அதாவது எங்கட தமிழ்நாட்டுல போய் பாடி டைட்டில் வின் பண்ணிக்கல. அது சின்ன விஷயம் மட்டும் யாருமே நிற்க கூடாது. யார் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் ஒவ்வொரு ஸ்டெப் வழியா ஸ்டெப் ஏறி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிற அவைகளுக்கு தான் தெரியும் அதுக்குரிய பாடு எப்படின்னு சொல்லி, கூட இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அப்படி வந்தவையில் அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணான். எனக்கு அந்த ஸ்டேஜில் ஐலா பாடி முடிக்கல அப்படியே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. எப்படா இந்த மாதிரி இப்படி ஒரு குட்டி பிள்ளை இவ்வளோ ஹைபிச்சான ஒரு சாங் ஐலாண்டு பாடிக்கல சிம்பிளா அப்படியே ஸ்டேஜே அப்படியே அதிர்ந்து. எனக்கு எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல, ரொம்பவே நல்லா பண்ணான். அவள்கிட்ட நிறைய சாங்ஸ் வந்து நான் வந்து ரிப்பீட் அவளோட யூடியூப் அண்ட் டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல போய் நானே அவளோட போஸ்ட் பார்க்காத நாள் இருக்காது, என்ன வந்தாலுமே போய் பார்த்துருவேன். ரொம்பவே சின்ன வயசுலேயே அவள் வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்தது என்னை விட இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம். தென்பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா என் அன்பு காதலா என்னாலும் கூடலா பேரின்பம் மேலா நீ தீண்டும் கையேலா பார்ப்போமே ஆவலா வாவானிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா. உங்களோட படிக்கிற பிள்ளைகள் வந்து எப்படி உங்களை பார்க்கினா, நீங்கள் அவங்க வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? என்ன சொல்லி நம்ம ஈழ மக்களை பற்றி? முதலாவது எல்லாருமே என்னை பார்த்தோன்னே பேசுறது எங்களோட ஈழத்தில் நடந்த யுத்தம் பற்றி தான் எல்லாருமே கேட்பினோம். அதுவும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்ததால சுற்றி யாரை பார்த்தாலும் எனக்கு இந்த கேள்விகள் கேட்குறவைகள். அங்கே போனோன்னா எனக்கு எப்படி நான் அங்கத்திய ஃப்ரெண்ட்ஸோட செட் ஆகுவேனா இல்லையா? ஸ்டார்டிங்கில் நான் தனியாக தான் அங்கே போனேன். இங்கேருந்து என்னை தனியாக அங்கே அனுப்பி நான் அங்கேருந்து படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவை இல்லைங்கட அம்மா தைரியமாக என்னை அனுப்பி விட்டவை இல்லைங்க.
தனியாக போய் அந்த நாட்டிலேருந்து எப்படி வரப்போறேன்னு எனக்கு உண்மையாகவே தெரியாமல் இருந்தது. ஒன்றுமே தெரியாது எனக்கு. நானும் படிக்க தான் போயிருக்கேன், எதுவுமே தெரியாது. எப்படி அங்கே ஸ்டே பண்ணுறது, எப்படி இருக்கிறது, ஒரு இடத்துக்கு எப்படி போகிறது, ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் எனக்கு கஷ்டமாக இருந்தது. தனி இருந்து இந்தியாவிலையுமே நிறைய வாட்டி அழுதுருக்கிறேன். ஒரு மாதிரி பயமாக எல்லாம் இருந்தது எனக்கு. பட் அங்கத்திய வெதரும் எனக்கு அவ்வளோவா வெயில் எனக்கு செட் ஆகலை. போய் 10 டேஸ்லேயே எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் எனக்கு காதல் எல்லாம் பிளட் எல்லாம் வந்தது. நிறைய விஷயங்கள் நடந்தது. எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு அதான் ஸ்ட்ரென்த்தாக போகும், லென்த்தாக போய் கொண்டே இருக்கும். அங்கத்திய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மந்தாக சைலண்ட்டாகவே இருந்தேன். எனக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இம்பார்ட்டண்டா. அபிநயா, நாகேஸ்வரி அண்ட் நிலா, கல்யாண், டிலெக்ஷன், நிலவு, நில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நீங்க சோஷியல் மீடியால வந்து சேர்ந்து படிச்சு பாட்டுகள் எல்லாம் போடுறீங்களா? ஆமா, அதெல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலேஜில் என்னோட இப்போ வரைக்கும் நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தனோ இப்போ வரைக்கும் என்னோட இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நல்லா பேசுவாங்க, நல்லா கதைப்பினம் அவையல். அதுக்கு முதல் வந்து எங்களோட தமிழை பற்றி, எங்களோட தமிழ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அதை பற்றி தான் இப்படி சொல்ல போறேன். எங்களோட நாட்டில் அதாவது எங்களோட ஈழத்துல இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கிறேன். எந்த ஸ்லாங், அதாவது என் கதையை பார்த்து எல்லாருமே ஆசைப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசிக்கல, என்னை சுற்றி இருந்து எல்லாருமே பேச கேட்பாங்க, என்னோட பேசிகிட்டே இருப்பாங்க. நானும் கேள்வி கேட்பேன் அவையில்கிட்ட. என்ன இப்படி கேள்வி கேட்கல, எல்லாருமே சைலண்டாக இருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே புரியல, கேட்கல போலான்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் இருப்பேன். செகண்ட் டைமும் ஒரு நாள் கேட்க அதுக்குமே அவையில் பதில் சொல்லல. ஒரே டைமில் இது நடக்குது. தேர்ட் டைம் பேசும்போது நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் சொல்கிறீங்களே இல்லை அப்படின்னு சொல்ல, எல்லாருமே இப்படியே இருந்துட்டு சொன்ன விஷயம், நீ பேசுறது நல்லா இருக்கு பட் எங்களுக்கு எதுவுமே புரியல, அப்படியே தமிழ் அப்படியே பொழியுதுன்ற மாதிரி சொல்லுவேன் நான். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலேஜில் ஆனுவல் டே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறது. கிருஷிகா நீ போய் பாடு, எங்களோட மேம் சாய் சரஸ்வதி மேம், பத்மினி மேம் என்று சொல்லியிருக்கணும். அவையிலே நீ போய் பாடு நல்லா என்கரேஜ் பண்ணிடணும். இப்போ இல்லை நீ பாட வேணாம், உனக்கு இது வரல அப்படி சொல்ல மாட்டேன், இது வரும் நீ பாடு அப்படி சொல்லி, அதாவது இந்த நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட என்னையுமே பாகுபாடு பார்க்காம நிறைய நிகழ்வுகளுக்கு அனுப்பியிருக்கணும். நிறைய சின்ன சின்ன பெரிய கர்நாடிக் கச்சேரிகள் அண்ட் சிஎம் ப்ரோக்ராம், அதாவது ஸ்டாலின் ப்ரோக்ராம், எல்லாத்துக்குமே என்னையுமே ஒரு பாகுபாடு பார்க்காம அங்கே என்னையுமே வச்சு இசையில மேல வாரத்துக்கு வழி நடத்தினாங்க. ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன், என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்தி கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பல்லவா, நான் உண்ட மிச்ச பாழை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோட்சங்கள் உனக்கல்லவா, வானம் வந்து வழிகிறதே வணங்கிடவா, மின்சார கண்ணா என் மண்ணா என் நானை கேட்டு எல் பின்னே வாராய், என் ஆசி ஓசி கேளாய், கூந்தலில் விழும் பூக்களை நீ மடியேந்த வேண்டும், நான் விடும் பெருமூச்சிலே நீ குளிர் காய வேண்டும், மதனால் என் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும், மின்சார கண்ணா. வாழ்த்துக்கள். மற்றது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து இப்ப நாங்கள் தொடர்ச்சியா கதைக்கு எனக்கு ஆசை, பாடல்களை நீங்க படிக்க அவை அதுவும் ஆசை. என்னண்டா தொடர்ச்சியா நாங்க கொண்டு போக கூடாதுன்னு சொன்னா, நாங்க 2 பேரும் நின்று கொண்டுதான் இந்த நேர்காணல் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, பிள்ளையை நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ அதால வந்து இந்த காணொலியை வந்து முடிக்கிற கட்டம் வந்துட்டோமா. கடைசியாக ஒரு கேள்வி உண்டு. கண்டிப்பா. நீங்க வந்து இந்த கலைத்துறையில சார்ந்து என்ன சொல்றது, ஈழத்தில இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறீங்கள், இன்னும் கணக்க படியல் தாண்ட இருக்குது. இந்த இசைத்துறையில நீங்க பயணிச்சு கொண்டு வரைக்க நீங்கள் வந்து இந்த இசைத்துறைக்கு உங்களுக்கு முக்கியமா பங்கு வகிக்கிற ஆட்களுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல போனா நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சொல்லிட்டு சொல்லாம அது அவைகளுக்கும் ஒரு மாதிரி எனக்கும் ஒரு மாதிரி. பொதுவாக சொல்ல போனால் இந்த மாதிரி இடத்துக்கு வாரத்துக்கு முதலாவது என் அம்மா அப்பா காரணம், என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் நான் சொன்னேன் என்னுடைய ஆரம்பம் தேவகுமார் அங்கிள். ப்ளஸ் நிறைய பக்தி பாடல்கள் வந்து இசைக்கபி விமல் நாட்டை பாடியிருக்கிறேன். நிறைய சாங்ஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார், அவருக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணுறேன். ப்ளஸ் எனக்கு நிறைய ஆல்பம் சாங், நிறைய சினிமா சாங்ஸ் வந்து ஸ்ரீ நிர்மலன் நான் அவர்கிட்ட பாடியிருக்கிறேன். நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன், டூயட் பாடியிருக்கேன், மெலோடி எல்லாமே பாடியிருக்கேன். அண்டு சிந்து நாட்டை கூட சிந்துஜன் வெற்றிவேலுன்னு சொல்லி அவரோட கர்நாடிக் சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
கர்நாடிக் சம்மந்தமான சில சாங்ஸ் நான் அவர்கிட்டையும் பாடியிருக்கிறேன். நிறைய பேண்டில் பாடியிருக்கிறேன். அதில் நான் அதிகமாக பாடினது அப்படின்னு சொன்னால் ஸ்ருதிலேயா அண்ட் சாரங்காவில் நிறைய பாடியிருக்கேன். ஸ்ருதிலேயா வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு பேண்ட். ஏனெண்டா ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட இலங்கையில் நான் பாடினது அதிகமாக பாடின ஒரு பேண்டுண்டா ஸ்ருதிலேயா. அப்புறம் சாரங்காவில் பாடியிருக்கிறேன். சாரங்கா ஸ்ருதிலேயா ரெண்டுலேயுமே நான் நிறைய முறை பாடியிருக்கிறேன். பிரசாத்தனா எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் அப்போ நான் இந்தியா போக முதல் உடனே கால் பண்ணி கேட்டுருவார், சொல்லிடுவார் இந்த டைம் ப்ரோக்ராம் இருக்குண்டா. ஸ்ருதிலேயாவில் பாடுறதா இருந்தாலே ஒரு சந்தோஷம். அது எனக்கு மட்டும் இல்லை, யார் ஆர்டிஸ்ட் வந்தாலுமே ஒரு சந்தோஷமெல்லாம் ஜாலியாக இருக்கும். அப்படி போயிட்டுருக்கும். அண்டு வெளியில் வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவியல், பிரசன்னா அண்ட் ரஞ்சன் அங்கிள், அப்புறம் ஸ்டீஃபன் அண்ட் ஒரு அண்ணா இருக்கிறார். அவர் நிறைய சப்போர்ட் பண்ணுவார், நிறைய இதுகள் பண்ணுவார். அண்ட் பாபா அங்கிள், நிறைய பேர் இருக்கணும் சொன்னா சில பேர் வந்து குரோனா தங்களை சொல்லி கண்டிப்பா என்ன மட்டும் அப்படி நினைச்சிடாதீங்க. இந்த மனசுல நீங்க எப்பயுமே இருப்பீங்க. கற்பூர பொம்மை சாங் வந்து என் அம்மாவோட ஃபேவரட் சாங். ஒரு சில இதுல நானும் அம்மாவும் பாடி இருக்கிறோம் அந்த பாட்டு, வீட்டுல சும்மா பாடிட்டு இருக்கோம். இந்த சாங் வந்து என் அம்மாக்காவும் டெடிகேட் பண்றேன் அண்ட் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்றேன். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, அந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஏரம், முத்தே என் முத்தாரமே, சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. நல்லா இருக்கு. அம்மாவும் பக்கத்துல இருந்தாண்டா கண்டிப்பா சேர்ந்து பாடிருப்பாங்க. இன்றைக்கு தான் வந்து உங்களை நேர்காணல் எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. மற்றது நான் உங்களை கால் பண்ணி கேட்ட கையோட ஓகே சொல்லி இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா? தேங்க்யூண்ணா. இந்த மாதிரி இடத்துல என்ன கூப்பிட்டு என்ன தெரியாதவங்களுக்கு வெளிப்படுத்துறது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம். சில பேருக்கு சிலது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல, அதாவது உங்களுடைய அந்த யூடியூப் சேனல்ல நானும் வந்து பேசி பாடல்கள் பாடி என்னை பற்றி சொல்லி பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன தேடி வந்ததை விட நான் தான் தேடி வரணும். அண்ட் எல்லாரும் உங்களை தேடி வர்றதுக்கு நீங்க வந்து பெரிய ஒரு காரணமா இருக்கீங்க. மற்றது வந்து உங்களோட எதிர்காலத்துல நீங்கள் இந்திய தொலைக்காட்சி சரிகமப்பாலையோ அல்லது வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலேயே வந்து கண்டிப்பா ஏதோ ஒன்றுக்கு போய் படிப்பீங்களோட நம்பிக்கை எனக்கும் இருக்கு, எங்களோட உறவுகளுக்கும் இருக்கு. அவையும் ப்ரே பண்ணுவீங்கன்னா நானும் ப்ரே பண்ணுவேன். நீங்க வந்து அதுக்கு முயற்சி செஞ்சு மற்றது அதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு போறதுக்கு வழியில பாருங்க. ஓகே உறவுகளே, இந்த காணொலியில வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கிருசிகா இந்த பாடல்கள், மற்றது நான் கேட்ட கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான கதைச்ச விடயங்கள், மற்றது இந்த கேட்ட பாடல்கள் எல்லாமே வந்து நல்லா இருந்திருக்குமென்று எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் கிறிஸ்டியாண்ட பாடல்கள் சிறப்பான நேர்காணலில் பார்த்துருப்பீங்கள். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் எங்களோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு வேணுமென்றதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியத்தோட முடிச்சு கொள்வோம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயு. நன்றி உறவுகளே.